இந்த மாதிரி வரும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல? வணக்கம் மக்களே. இன்னைக்கு அம்மா வந்து ஒரு டின்னர் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு மஷ்ரூம் கிரேவி பண்ணிக்கிறலாம். மஷ்ரூம்னா காளான் கிரேவி சூப்பராக இருக்கும். அது நல்லா சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றது இல்லாமல் இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சுக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அழகா செஞ்சிட்டோம்னா சமைச்சு எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். தோசைக்கு கூட. சரியா? அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துடலாம். கிரேவி எப்படி செய்யலாம்னு முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் சப்பாத்தி செய்யறதையும் பார்த்துருவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் வரும் அப்படின்னு எல்லாரும் எனக்கெல்லாம் சொல்றாங்க. என்னடா யாருமே பார்க்கலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப கவலையா இருக்குது வீடியோ போகல அப்படின்னு. அது என்ன காரணம்லாம் தெரியல. நான் ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப போக மாட்டேங்குது. அது என்ன காரணம் எதனா இருந்தா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, தெரியல. வீடியோவே போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். தயவுசெய்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க. இந்த காளான் கிரேவி செய்ய நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கிடலாம். இது வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுக்கணும். நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். இருந்துச்சுன்னா நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் அதில் போடுறேன். ரெண்டும் கலந்து போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். சிம்மில் வச்சு வதக்கிக்கிடலாம், மீடியம் ஃப்ளேமில். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதோட தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன். 2ஐயும் போட்டுடலாம். சின்னதாக மீடியம் சைஸில் தான் எல்லாமே. நமக்கு கிரேவி தேவையில்ல, அதனால இதெல்லாம் கலந்துக்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி நம்ம ஆற வச்சிடணும் இல்லையா, ஆற வச்சு அரைக்கணும். வதங்கட்டும் நல்லா. இந்த கிரேவி வந்து நல்லா செம்ம டேஸ்டாக இருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜே கேட்க மாட்டாங்க யாருமே. அந்த அளவுக்கு இது வந்து கறி குழம்பு மாதிரி வச்சு நம்ம கிரேவி செஞ்சு கொடுக்கலாம் கறி டேஸ்ட்டில். முந்திரி ஒரு 4, இது முழுசாக இருக்குது, அதனால அதை 4 போடுறேன். எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும், வறுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம கடாயில் ஏற்கனவே வதக்குனா கடாயிலேயே நம்ம இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மறுபடியும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்படியே வாசனை பொருள் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, இலை, விரிஞ்சது, கல்பாசி எல்லாமே போட்டுக்கிடலாம். நல்லா ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி நம்ம அதோட சேர்த்துக்கிடலாம். எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். இல்லைன்னா வந்து நம்ம அந்த விழுது அரைச்சோம் இல்லையா, அதுலேயே இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். வேணும்னா அப்படியும் செஞ்சுக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்ததுனால நான் அதை எடுத்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி பொரியாக நறுக்கி அதுவும் சேர்த்துக்கிடலாம். அப்படியே கருவேப்பிலை ஒரு கொத்தும் சேர்த்துக்கிடலாம். நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாமே சேர்ந்தது இல்லையா, அதை சேர்த்துக்கிடுவோம். அதுவும் சேர்ந்து இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஏற்கனவே அதை நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் இந்த எண்ணெயிலையும் அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதில் வந்து நம்ம இதை கழுவி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடலாம். ஜார் கழுவின தண்ணியில்
எல்லாம் அரைச்சது. மசாலா கொதிச்சுட்டு இருக்கையிலேயே எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்லாம் போட்டுக்கலாம். காளான போட்டுருவோம். நல்லா சுடுதண்ணி வச்சு 2 தடவை கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கழுவிக்கிறோங்க எல்லாரும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அதையும் போட்டு ஒரு கிளறி விட்டுறலாம். இதில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ அந்த காளான்ல அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் பார்ப்போம். நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும், தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும். கிரேவியை ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக அருமையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அருமையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி அழகாக இருக்கும். அப்படியே கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி விட்டு இந்த வாசமும் அதோட சேரட்டும். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ சாதத்தோடையும் சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். மைதா மாவு 2 கப்பு போட்டுக்கலாம். இன்னொரு கப்பும் போட்டுடலாம். கோதுமை மாவு ஒரு 1/2 கப்பு சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூனு. தயிர் ஒரு கப்பு போட்டுக்கலாம். இதில் 1 கப்பு அப்படியே போட்டுக்கலாம். கட்டியாக இருக்குது. புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். செம்ம கட்டியாக இருக்குது அது. நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு பிசைஞ்சிருவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அவ்வளோதான்ப்பா, உருட்டியாச்சு மாவு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஒவ்வொரு உண்டையை எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிக்கலாம் நான் தேவையான மாதிரி. திருப்பி விட்டுக்கலாம். இப்போதுக்கு கை வச்சுக்கலாம். அப்புறமா கரண்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். அந்த கிரேவிக்கும் இந்த நானுக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக துணி கொடுத்து கூட நம்ம அமைக்கி விட்டோம்னாக்கும் இந்த மாதிரி வரும். எல்லாமே இந்த மாதிரி வரும். கொஞ்சம் திருப்பிக்கலாம். திருப்பி ஒருக்கா வேக விடணுங்க. கரண்டி நெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால நான் சிம்ல இருந்தா கூட அந்த சூடு வருது. நல்லா சாஃப்டா வந்திருக்கு இல்லையா? நல்ல மஷ்ரூம் கிரேவில இந்த சப்பாத்தியை வச்சு செம்ம சூடா இருக்கு. எடுக்க முடியல. சூப்பரா இருக்குல்ல? சாப்பிட்டு பார்த்துடலாமா? டேஸ்ட் சாப்பிடுங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. செம்மையா இருக்கு. டேஸ்டா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு பாருங்க எல்லாரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.